ஓகே சார். இப்போ நம்ம அதர் இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது 3 months கோர்ஸ் வச்சிருக்காங்க. சரி, 3 months வைக்கிறாங்க, 6 months கோர்ஸ் டியூரேஷன் வைக்கிறாங்க. நம்ம எம்இசியில் மட்டும் 40 days, வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். ஸோ அது 40 days கம்ப்ளீட் பண்ணி நம்ம வேலைக்கு அனுப்புறோம். அதுக்கு பின்னாடி நம்ம அந்த 40 daysல கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போக முடியுமா? அந்த டியூரேஷன்லாம் நம்ம லேர்ன் பண்ண முடியுமா? நீங்க தான் சொல்லணும். ஆனா ஆடாம சொல்லணும். ஆடாம சொல்லணும். ஐயோ. ஆமா, ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் அப்படிங்கிற எல்லா பக்கம் நம்மளும் 3 மாசம் 6 மாசம் இதெல்லாம் நம்மளே கேள்விப்பட்டோம், நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த 6 மாசமும் எப்படி இருக்கு, இந்த 3 மாசமும் எப்படி ஒரு நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா ஒரு 2 hours கிளாஸ் அப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க. 2 hours 3 hours அந்த ரேஞ்சில் தான் சொல்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தேன் நானும். நீங்க சொன்னோடனே அது எப்படி நம்ம தான் சீக்கிரமா கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்லாம் யோசிக்கும் போது நம்ம அதை கால்குலேட் பண்ணவுமே கால்குலேட் பண்ணி பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 hours அந்த மாதிரி தான் வருது 3 மாசத்துக்கு கணக்கு போட்டா. நம்ம அதே கோர்ஸை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு கணக்கு வச்சு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 240 to 280 hours பக்கம் நம்மளுக்கு கணக்கு வந்துடுது. ஒர்க்கிங் டேஸ் மட்டும் கணக்கு வச்சா இது போதுமே. 2 சாஃப்ட்வேர் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆட்டோக்கெல்லாம் ஓகே 80 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடோஸில் ஃபுல்லாக ப்ளஸ் தியரி நாலேஜ் இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் விசிட் இது எல்லாமே நம்ம 40 நாளில் பண்ண முடியுது. இப்போ 30 நாள் தான் வச்சிருந்தோம். அதுக்கு நம்ம தான் நம்ம 40 நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிலாம் சொன்னீங்க எனக்கு அதில் இதெல்லாம் இல்லை சார் ஃபுல்லாக முடிக்க முடியல, மோல்டிங் கிளாஸ் எடுக்க முடியல ஃபைனலாக அப்படின்னீங்க. அதனால ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 40 நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 40 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் அது ஓகே தான். அதனால ஏன்னா இதே போதுமானம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். உங்களை யார் 6 மாசம் போய் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புகுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பிஇ கேண்டிடேட்டா நம்ம வந்து ஃப்ரெஷரா வெளில வரோம் காலேஜ் முடிச்சு. அந்த 40 daysல நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணி சீக்கிரமா வேலைக்கு போக முடியுமா? ஐயா நீங்க ஒன்றும் படிக்காத ஒண்ணு நீங்க படிக்கல. அதாவது தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து ஒன்னும் வானது வந்து குதிச்சுக்கலாம் வந்து நம்ம சிலபஸ்லாம் ரெடி பண்ணல. நம்ம சிலபஸ் அதே இன்ஜினியரிங் இருக்கிறத 4-5 பிட்டெல்லாம் எடுத்து இந்த பக்கம் சொருகி கம்பெனில இருந்து 4-5 பிட் எடுத்துக்கிட்டு சொருகி ஒரு சிலபஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டான சிலபஸ் பிளஸ் வந்து ஆல்ரெடி காலேஜ்ல படிச்சது தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க காலேஜில் நல்லா படிச்ச ஒரு பையனா இருந்தா நம்ம கிட்ட கோர்ஸே படிக்க தேவையில்லை. தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கத்துக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன்லயே கத்துக்க முடியும். அவங்களாம் ஈஸியா ஆன்லைன்லயே கத்துட்டு போயிடலாம். கத்துக்கிட்டு வேலைக்கும் போயிடலாம். வேலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து புதுசா தான் படிக்க போறாங்க அப்படின்லாம் இல்லை. அடி படிச்சதை கொஞ்சம் ஒரு கிளிம்ஸா எடுத்து இங்க படிக்க போறாங்க. அதனால அது ஈஸியா அவங்க பாஸ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரியும். நாங்களா ப்ரொஜெக்ஷன்னா எல்லாத்துக்குமே தெரியுது. ஆமா சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா என்னன்னு தெரியாது அப்படின்னா அதை நம்ம சொல்லி கொடுத்துட முடியும். அவ்வளவுதான். சார் ஆமா சார் காலேஜில் சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி படிச்சதை நம்ம இப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப அவங்க வந்து மறக்காத மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால 40 நாள் போதும்.